வணக்க மக்களே, வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூ யூடியூப் சேனல். ஸோ பனினா ஊர் ஃபுல்லாக சுற்றுது, என்ன பண்ண போகிறோமோ விரும்பலே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ சொம்பு தூக்கிய தருணம் ஃபார் அர்ச்சனா. உங்கள் மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருந்தது, பட் அதை நீங்கள் உடைச்சிட்டிங்க. ஸோ இந்த வீடியோவில் அவங்க என்னென்ன பேசுகிறாங்க, அதை பற்றி மக்களோட கருத்தை பற்றி தெளிவாக பார்ப்போம். அர்ச்சனா கிளியராக சொல்லினா சொம்பு தூக்குறாங்க ஃபார் அருண். அதாவது வீடு மாதிரி பார்க்குறாரு அருண். வீடு மாதிரி உங்களை யாருமே பார்க்க சொல்ல அருண். வீடு மாதிரி யாருமே பார்க்க சொல்ல. நீ விளாட வந்தீங்களா இல்லை வீடு மாதிரி பார்க்க வந்தீங்களா? அப்புறம் 4x8 சொல்லி ஒரு வீடை கட்டிட்டு போங்க, அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன் வீடு மாதிரி பார்க்குறாரு? அதுவே பேஸ்லெஸ்ஸானது. ஸ்கில் ஓரியன்ட், லேபர் ஓரியன்ட்னா, ஸ்கில் ஓரியன்ட்னா சமைக்கிறது. இப்போது அது நம்ம எத்தனையோ வீடியோவில் இதை சொல்லியிருக்கிறோம். இப்போது லேபர் ஓரியன்ட்டாக ஒருத்தனாலே அந்த விஷயத்த பண்ண முடியும், 4 பேர்னாலே அந்த விஷயத்த பண்ண முடியும், 8 பேர்னாலே அந்த விஷயம் என்ன குறையும், டைம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஒருத்தர் இருந்தால் 4 பேர் இருந்தால் டிக்ரீஸ் ஆகும், வேலை கம்மியாகும். அதுதான் லேபர் ஓரியன்ட். இங்கே தீபக் மீன் பண்ணார். ஸ்கில் ஓரியன்ட்னா ஒருத்தர் பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும். ஸோ அதுக்கு ஆட்கள் கொஞ்சம் தேவை, அப்போ தான் சீக்கிரம் பண்ண முடியும். பிகாஸ் அது டைமுக்கு தேவை. மத்தியானம், காலை, நைட்டு, இல்லை நடுவில் ஸ்நாக்ஸ்லாம் வர கேட்பாங்க இவங்க. ஸோ அந்த ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் இருக்கிறாங்க. இதில் இவங்க பிக் பாஸ் வீட்டு போயிட்டு வந்தாங்களா நினச்சது. போன சீசனில் அர்ச்சனா ஜெயிக்கணும், நம்ம புத்தியை பாருங்களேன், அந்த மாதிரி இருந்தது. ஃபுல்லாக சொம்பு தூக்குறது தான். ஹோஸ்ட்டை பற்றியே தப்பாக சொல்கிறதெல்லாம் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். இப்படிலாம் பேசவே கூடாது. அதாவது ஆனால் அவங்க சொன்ன ஒரு ரீசன் எனக்கு வேலையில் தெரிஞ்சு, அதாவது தீபக் கம்மியாக சொன்ன மாதிரியோ இது சொன்ன மாதிரி. ஆனால் அவர் அழுது சாதிச்சார் என்பது ஒத்துக்க முடியாது. அது சுத்தமாக ஒத்துக்க முடியாது. தட் இஸ் இன்வேலிட். ஏன் இப்படி பேசுகிறாங்க தெரியல. அர்ச்சனா காதலனால இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரில. ஐயோ என்ன சொல்ல. கட்சியில் இந்த பிக் பாஸில் இத்தனை காதல் கதை வரும்போது தான் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது. ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதீப் ஆண்டனிக்காக தான் உனக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோட கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாயா கேங் மேலே விருப்பம்னால தான் உன் மேலே போட்டோம், உனக்கெல்லாம் ஒன்றும் போடல, ஸ்மோக்கிங் குவீன் அப்படிலாம் சொல்லி பயன்படுத்துகிறாங்க. சில விஷயங்கள் கரெக்டு, ரொம்ப அப்யூசிவாக பேசினா தப்பு. அதாவது ஓட்டு போடுற விஷயம் கரெக்டு, ஸ்மோக்கிங் குவீன் அதெல்லாம் வேணாம். ஏன்னா நம்ம போன சீசனில் இந்த விஷயத்தை தான் சப்போர்ட்டே பண்ணோம். ஸோ அப்புறம் எதுக்குன்னு தான் எனக்கு தோணுது. பட் இப்போ போன சீசன் மாயா ஃபேன்ஸில் குஷியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்டாங்களோ, அவங்க பாட்டுன்னு அவங்க வேலை பார்த்துக்கலாம். இப்போது ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பிபிடி டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரே வாங்கியிருக்காங்க. என்னத்தை சொல்ல. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி யூடியூப் சேனல்.